கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செயல்பட்டு வரும் வட்டார தலைமை மருத்துவமனையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 300 முதல் 500 நபர்கள் சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். இந்த மருத்துவமனையில் 8 மருத்துவர்கள், 7 செவிலியர்கள், 2 மருந்தாளுநர்கள், 2 துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர். தற்போது இந்த மருத்துவமனையில் 4 மருத்துவர்களும் 5 செவிலியர்களும் 1 மருந்தாளுநர் தொகுப்பு ஊதியத்தில் 2 மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சங்கராபுரம் அரசு வட்டார மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மருத்துவர்கள் போதிய அளவிற்கு பணிக்கு வருவதில்லை என கூறப்படும் நிலையில் சிகிச்சையில் உள்ள உள்நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போதிய மருத்துவர்கள் இல்லாததால் அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கும் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கள்ளக்குறிச்சி தலைமை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைப்பதால் பாதி வழியிலேயே உயிரிழப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு செவிலியர்கள் மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கி ஊசியை போடுவதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவர்கள்தான் பற்றாக்குறை என்றால் மற்றொரு புறம் நவீன சிகிச்சை கருவிகளும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிடி ஸ்கேன் மற்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே, இசிஜி, இரத்த பரிசோதனை கூடம் போன்ற வசதிகள் இல்லாததால் தனியார் மருத்துவமனையை அணுக வேண்டிய கட்டாயம் உள்ளதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ரே, இசிஜி, இரத்த பரிசோதனை மையம் ஆகிய இந்த துறைகள் உள்ளடக்கிய மருந்தகம் சரியாக இயங்கவில்லை. மருந்தகத்துக்கு 2 பணியாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும், அதுவும் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆக இங்கு சிகிச்சை பெறுவதற்கே ரொம்ப சிரமப்பட்டு நோயாளிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சைக்காக வரக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிடி ஸ்கேன் முறையாக இயங்குவதில்லை என்றும் அவசர தேவைக்காக கர்ப்பிணி பெண்கள் தனியார் ஸ்கேன் சென்டருக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மருத்துவமனையில் செயல்படக்கூடிய மருந்தகம் 24 மணி நேரமும் செயல்படுவதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் 6 மாதம், 7 மாதம், 8 மாதம் என்று நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் இங்கே வந்து சிகிச்சைக்கு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஸ்கேனுக்கு வருகிறார்கள். அந்த ஸ்கேன் எடுப்பதற்கு கூட இங்கே சரியான ஒரு மருத்துவ வசதி இல்லை. மருத்துவ கட்டிடங்கள் இருந்தும், மருத்துவமனை அகலமாக இருந்தும் மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் தினமும் இங்கே சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாமல் அவதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். மருத்துவமனையில் போதிய கட்டிட வசதி இருந்தும் கூட 24 மணி நேரமும் செயல்பட போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருந்தாளுநர்கள் பற்றாக்குறையினால் மருத்துவமனை இழுத்து மூட வேண்டிய நிலை உள்ளதாகவும் மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வந்த உடற்கூறாய்வு கட்டிடம் இடித்து அகற்றப்பட்டதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே மருத்துவர்கள் 8 மருத்துவர்கள் இருக்க வேண்டும். அப்படி 8 மருத்துவர்களில் 4 மருத்துவர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். பொதுமக்கள் இங்கே சிகிச்சை பெறும்போது டாக்டர்கள் இல்லாததால் பொதுமக்கள் ரொம்ப அவதிக்கு உள்ளாகின்றனர். பொதுமக்கள் இங்கே இரவு நேரங்களில் சிகிச்சையாக வரும்போது பாம்பு கடித்து விட்டாலோ அல்லது பெரிய விபத்து ஏற்பட்டாலோ இல்லை பெரிய பிரச்சனைகள் இங்கே வந்தாலோ இங்கே டாக்டர்கள் இல்லாததால் இங்கிருந்து கள்ளக்குறிச்சி தலைமை மருத்துவமனைக்கு தான் போக வேண்டும். எனவே பொதுமக்களின் நலன் கருதி சங்கராபுரம் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், துப்புரவு பணியாளர்களை நியமித்து 24 மணி நேரமும் மருந்தகம் மற்றும் இரத்த பரிசோதனை செயல்பட வேண்டும் எனவும் போதிய மருத்துவ உபகரணங்களை விளம்பர திமுக அரசு வழங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.